வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடா போரில் ஒரு மிக முக்கியமான அப்டேட்டோடு நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல போட்டிருந்தோம். அதாவது டீசாலினேஷன் பிளான்ட், கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய இந்த நீர் ஆதாரத்தை வச்சு தான் அநேக வளைகுடா நாடுகள் இயங்கிட்டு இருக்காங்க. யுஏஇ, சவுதி, கத்தார், ஒமான், பல நாடுகள். இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஈரான். இது அமெரிக்காவுடைய 2003 விக்கிலீக் கேபிள்ஸில் வந்துச்சு அப்படின்றத பற்றியும், இவங்க எந்த அளவுக்கு டிபெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் ஒரு டீட்டெயில்டு ஆய்வு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இப்போது எது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோமோ அப்போ கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கெல்லாம் எல்லாமே இயல்பாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று இரவு, அதாவது 7ஆம் தேதி இரவு, அமெரிக்கா ஈரானோடைய டீசாலினேஷன் பிளான்ட், அவங்களுடைய நீராதாரத்து மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் பிளான்ட்டே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஈரானோடைய ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் மேலே கை வச்சிருக்கிறாங்க. அது தீப்பற்றி பிளம்பா எரிஞ்சு அந்த இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் சாலைகளில் ஓடி ஏதோ இந்த அக்கோப்ளிஸ் படம் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்கா பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க. பட் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் இந்த முறை ஈரானுடைய குடிநீர் ஆதாரம், ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள், இதை இந்த முறை கை வச்சிருக்காங்க. இந்த வீடியோஸை எடுத்து போட்ட ஈரான் வந்து பதிலுக்கு நாங்களும் இப்போ தாக்கவும் ரெடியாக இருங்க, இதை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா நீர் ஆதாரத்தை தாக்கக்கூடாது அப்படின்றது சர்வதேச விதி. சர்வதேச விதிகளை என்ஷோர் பண்ணக்கூடிய ஐநா போன்ற அமைப்புகள் இன்னைக்கு காணாமையே போயிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த ஐநா சபை, ஐநா பாதுகாப்பு கவுன்சில், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியல. இப்போ யார்கிட்ட இராணுவ வலிமை இருக்கோ அவங்க இந்த உலகத்தில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைய சூழலுக்கு உண்டான நிதர்சனம். ஸோ அந்த வகையில் இந்த போர் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுது. டொனால்ட் ட்ரம்ப் பேசும்பொழுது 32 போர்க்கப்பல்கள் இருந்துச்சு ஈரானில், அந்த 32 நம்ம மூழ்கி அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. 2 கப்பல்கள், ஒன்று இப்போ இந்தியாலையும் ஒன்று வந்து இலங்கையிலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஈரானோடைய நீராதாரம் மற்றும் எண்ணெய் கிணறுகளை கை வச்சிருக்காங்க. இப்போ பதிலுக்கு ஈரான் இஸ்ரேலோடைய எண்ணெய் கிணறுகளை தாக்க முடியுமான்னு அதுக்கு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் முடியல. அதே மாதிரி இஸ்ரேலோடைய நீராதாரம் நாங்கள் இருந்தபோதே பார்த்தோம். ஒரு 7 நாட்கள் ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டாக ரொம்ப ஹை அண்ட் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. பட் இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து ஃபஸ்ட்டு யுஏஇ, குறிப்பாக துபாய், அபுதாபி போன்ற நகரங்கள், 2வது கத்தார், 3வது பஹ்ரைன், 4வது சவுதி. ஏன்னா டீசாலினேஷன் பிளான்ட்டை தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா இப்போ உணவு கூட நம்ம ஓரளவுக்கு வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். நீர் இல்லாமல் நம்ம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. 2வது இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டெல்லாம் உடனடியாக மீண்டும் கட்டமைக்க முடியாது. இது ரெண்டுமே ஒரு பெரிய ஆபத்து தான். ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் இந்த போர் போகிறத நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவுடைய 3வது போர்க்கப்பல் யுஎஸ்எஸ் ஜார்ஜ் எச்டபிள்யூ புஷ் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் இப்போது கிழக்கு மெடிட்டரேனியன் பகுதியில் இருக்குது. இப்போது இந்த 3வது பெரிய போர்க்கப்பலும் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது 2003 விட மிகப்பெரிய ஒரு படைபலத்தை இப்போ அமெரிக்கா இறக்குறாங்க. அதே மாதிரி தாட் ரேடார் சிஸ்டம் 2-3 வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. அதையும் இப்போ மாற்றுறதுக்கான ஒரு வேலையை வந்து அமெரிக்கா முன்னெடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் 27 வேவ்ஸ் ஆஃப் அட்டாக், 27 அலைகள், தாக்குதல் அலைகள் அவங்க பண்ணியிருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது யூஎஸோடைய விக்டோரியா பேஸ் பாக்தாத்தில், ஈராக்கோட தலைநகரத்தில் தாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸோடைய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ், இப்போது போரில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது ஆர்மி மார்ச்சஸ் ஆன் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இடங்களை இப்போ இவங்க தாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு இவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்றது சூயஸ் கால்வாயை கடந்து இப்போ செங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஈரானை எடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சபஹார் போர்ட், அவங்களுடைய சிஸ்தான் பலுச்சிஸ்தான், இப்போ ஈரானோடைய கிழக்கு பகுதிகளிலும் தென்கிழக்கு பகுதிகளிலும் இப்போ அதிகமான தாக்குதலை வந்து சந்திக்குது அப்படின்றத பார்க்குறோம். தெஹரான் கிட்டத்தட்ட இவங்க வந்து எப்படி அந்த காலகட்டங்களில் ஈராக் தலைநகரம் பாக்தாத்தை தாக்குனாங்களோ, இப்போ உக்ரைனில் எப்படி பார்த்தீங்கன்னா கீவ் தலைநகரம் தாக்கப்பட்டதோ அந்த அளவுக்கான தாக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. உசைன் தேபோடைய ஹவுஸு, அதாவது ஐஆர்ஜிசியோடைய கமாண்டர்ஸ், அவங்களுடைய அட்வைசர், மிக முக்கியமான இராணுவ பதவியில் இருக்கக்கூடியவர், அவரோட ரெசிடென்ஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேலஸ்டிக் மிசைல் தாக்குதல் இஸ்ரேல் மேலே கடுமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
லெபனான் ஹிஸ்புல்லால இவங்க கிரவுண்ட் ஸ்ட்ரைக்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க. நேருக்கு நேர் இஸ்ரேலியோட கமாண்டோ படைப்பிரிவினரும் ஹெஸ்புல்லாக்களும் தாக்குதல் நடத்துறதை பார்க்க முடியுது. அதே மாதிரி ஈராக் பகுதிகளில் எர்பில் முக்கியமான நகரம். இந்த எர்பில் நகரத்தில் அர்ஜன் ரொத்தானா அப்படின்ற ஒரு ஹோட்டல். இப்போ இந்த நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஈராக்லேயுமே கணிசமான அளவுக்கு ஷியா மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஷியா யூனிட்டியை வந்து நம்ம கூர்ந்து உத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியுது. ஏன்னா பல இடங்கள்ல இந்த இடத்துல அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்கள் தங்கியிருக்காங்க. இவங்க தூதரகத்தை விட்டு வெளியில வந்து சேஃபான பகுதிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ்ல தங்குறாங்க. அந்த ஹோட்டல்ஸ்ல இவங்க தங்கியிருக்கிறாங்கன்ற தகவல் வந்து ஈரானுக்கு வந்து கிடைக்கிது. அது அவங்களுடைய கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் அங்கே இருக்கவங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு இது. ஷயீத் ட்ரோன்ஸை இவங்களால ஏன் தடுக்க முடியல? இப்போ துபாயில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பரே சொல்லியிருந்தாரு, ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் நிறைய நடக்குது. ஒரு விமானி நம்ம அந்த அகமதாபாத் இதில் கூட விபத்தில் கூட அவருடைய எக்ஸ்பர்ட் அட்வைஸ் நம்ம போட்டிருந்தோம். அவர் சொல்லும்போது ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் எக்கச்சக்கமாக நடக்குது. சாலைகள்லேயே வந்து நம்ம கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஜிபிஎஸ் வந்து தவறாக காமிக்குதுன்ட்டு. அப்போ ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் பெரிய லெவலில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யுஏஇ, அமெரிக்கா போன்ற நாடுகள். பட் அதையும் மீறி அந்த ட்ரோன் எப்படி துல்லியமாக ஹோட்டல் வரைக்கும் வந்து தாக்குது அப்படின்ற கேள்வி எழும் பொழுது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலில் போய் பார்த்தோம் அப்படின்னா, பைடு உடைய சேட்டலைட் கான்ஸ்டலேஷன், அதாவது முழுக்க இந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது சைனாவோட பைடுவோட அவங்க மேப் பண்ணியிருக்காங்க. பைடுவோடைய ஹை ஃப்ரீக்வன்சி மற்றும் அதாவது ஒரு இடத்துல போகுது அப்படின்னா அது குயிக்காக பேண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயிலில் போக விரும்பலை. பட் அது ஒரு சாலிடான ஒரு பேண்ட் சேஞ்ச் விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கு. அந்த பேண்ட் சேஞ்ச் பண்ண இவங்க ஜிபிஎஸ்ஸை ஜாம் பண்ணாலும் பைடுவோட சைனீஸ் சேட்டலைட் கான்ஸ்டலேஷனை வந்து சேட்டலைட் கான்ஸ்டலேஷனை இவங்களால பேன் பண்ண முடியல, அதை ஜாம் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இவங்களோட இது தாக்குது அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னொரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை சொல்கிறேன். இந்தியாவுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்குது. இந்தியா ரொம்ப உஷாராக இருக்கணும். இப்போ இந்த ஷயீத் ட்ரோன் பைடு சைனீஸ் சேட்டலைட்டோடைய துணையோட நேவிகேட் பண்ணி ஒரு டார்கெட்டை நோக்கி போகும்பொழுது இடைப்பட்ட இடத்துல சேட்டலைட்டுக்கு ஒரு தார்டு பேட்டரி சிஸ்டமோ இல்லை பேட்ரியாட் பேட்டரி சிஸ்டமோ, இந்த வான் பாதுகாப்பு தடுப்புன்னு சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் தெரிஞ்சதுன்னா அது உடனடியாக குட்டிக்கரணம் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அது வந்து மேலே கீழே போயிட்டு ஒரு 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 மெனுவரை வந்து பண்ணுது. எப்படி விமானங்கள் மெனுவர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுது. ஸோ அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதா. இப்போ இதுக்கு தான் ஜெலன்ஸ்கி அந்த அளவுக்கு கழிவு ஊற்றின ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி கிட்ட இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் அனுப்புகின்றேன். ஷைட் ட்ரோன்ஸை தான் இவங்க உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரில், ஸோ அந்த போரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டீஸ், அந்த ட்ரோனை எப்படி சமாளிக்கிறதுன்ற அந்த திறன் வந்து அந்த அனுபவமும் இன்னைக்கு உக்ரைன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ உக்ரைனோடைய எக்ஸ்பர்ட்ஸுமே இப்போ அமெரிக்கா மற்றும் யுஏஇ போன்ற நாடுகளுக்கு ஆதரவாக இங்கே வரக்கூடிய செய்தியும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துபாயில் குறிப்பாக பேனிக் பையிங் துபாய்க்கு வெளியில் அவுட்ஸ்கர்ட்ஸில் அதிகமாக இருக்குது. இந்தியர்கள் அதிகமாக போய் கொஞ்சம் பேனிக் பையிங் பண்ணுறாங்கன்ற செய்திகளுமே வருது. ஒரு 10 to 12 நாள் கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு ஊடகம் கியூனே நாகல்னு சொல்லக்கூடிய ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோடைய ஒரு சீனியர் மூத்த அதிகாரி இந்த மாதிரி சொன்னதாக ஒரு பேட்டி வந்திருக்கு. பட் அதை துபாய் அரசாங்கம் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அது ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. பட் அதை நம்பி நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். அதே மாதிரி கத்தாரோடைய எல்என்ஜி வெசல்ஸை சைனா வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் கொஞ்சம் சேஃபாக அனுப்பிச்சு வைங்க அப்படின்ட்டு. பட் தோஹா இந்த இடத்துல சைனாவுடைய கப்பல்கள் இது வரைக்கும் தாக்கப்படலை, குறிவைக்கப்படலை அப்படின்னு வந்தால் கூட சபாட்டேஜ் நடக்கிறதுக்கான இந்த சைடில் இருக்கவங்க சைனீஸ் கப்பலை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நோ ஹோல்ஸ் பேட், யார் என்ன வேணால் செய்யலாம் தான் இன்றைக்கி யுத்தக்களம் இருக்குது. ஈரான் தாக்கலைன்னா கூட வேற யாராவது தாக்கிட்டு அது ஈரான் தான் தாக்கணும்னு சொல்ல முடியும். வைசி வருஷ ஈரானும் பண்ண இந்த மாதிரியான வேலைகளும் பண்ண முடியும். ஈரான் தாக்கிட்டு இல்லை அமெரிக்கா தாக்குனாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்தியாவுடைய 2 கப்பல்கள் இப்போ அந்த இடத்துலேருந்து சேஃபாக வெளியில் வந்திருக்குது. ஐரோப்பிய நாடுகள் வழக்கம் போல் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியல. ஸ்பெயின் ஒரே ஒரு நாடு இந்த போரில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மிலிட்ரி பேஸஸை எங்களுக்கு கொடுங்கன்னு ட்ரம்ப் கேட்குறாரு. கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீ கொடுக்கணும் கொடுக்காட்டலாம் நாங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணுவோம், ஸ்பெயினோட எல்லா வர்த்தக தொடர்பையும் அமெரிக்கா துண்டிக்கிறதுன்ட்டு. ஸோ இது கணிசமான அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போகுது. இன்னும் காம்ப்ளெக்ஸாக போயிட்டுருக்கு. டீசாலினேஷன் பிளான்ட் ரொம்ப தவறான விஷயம் எந்த சைடு பண்ணாலும். இப்போ அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லி இன்று பகல் மற்றும் இரவு பார்த்துட்டு இன்னொரு அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.